கேள்விங்க. உலகத்துக்கு இன்றைக்கி ரொம்ப தேவையான ஒரு கேள்வின்னு சொல்லலாம். அதாவது குருஜி, என்னால் ஒரு செயலை முழு கவனத்தோட தொடர்ந்து கவனச்சிதறல் இல்லாமல், டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லாமல் என்னால் செய்ய முடியுமா? ஏன் என்னால் செய்ய முடியல? இதிலிருந்து இதை எப்படி நான் சரி செய்து கொள்வது? அதாவது எப்படி என்னால் கான்சன்ட்ரேட்டடாக ஒரு செயலை நான் தொடர்ந்து செய்ய முடியும்? இதுதான் கேள்வி. ரொம்ப அற்புதமான ஒரு கேள்விங்க. நிறைய பேர் எங்கிட்ட அது கேள்வியை கேட்குறாங்க. குறிப்பாக பேரண்ட்ஸ் என் பிள்ளை படிப்பில் கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறான், ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறான், அவனுக்கு இப்படியே ஓடிடுறான், ஒரு கொஞ்ச நேரம் செய்கிறான், ஒரு 10 நிமிஷம் படிட்டான்னா அவன் அதுக்குள்ளே 4 தடவை எந்திரிச்சு போகிறான், தண்ணி குடிக்க போகிறான், பாத்ரூமுக்கு போகிறான், புக்கை போட்டு விளையாட போயிடுறான், கம்ப்யூட்டரை நோண்டுறான், ஃபோனை நோண்டுறான். நமக்கும் அப்படி தான் இருக்குது. ஒரு வேலையை நம்மளால் தொடர்ந்து தெளிவாக செய்ய முடியல சார். அது ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது உலகத்தில் எல்லாரும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும், கரெக்டாக ஒரு வேலையை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஒரே ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாம் பேசுகிறோம். ஆனால் நான் உங்களை எல்லாம் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோமே, மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு வேலையை செய்யணும்னு சொல்கிறோம். யாராவது எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணணும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? இப்போ குழந்தைங்க நீங்கள் அவங்க ஒரு வேலையை தொடர்ந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் செய்ய மாட்டேங்குது, எல்லாமே டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்கன்னு சொல்கிறோம். இந்த கான்சன்ட்ரேஷன் எப்படி பண்ணணும்னு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தோமா, இல்லை நமக்கு யாராவது சொல்லி கொடுத்து? யாருமே சொல்லி கொடுக்கலையேங்க. அப்படின்னா எப்படிங்க கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்? அதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக பண்ணணும்னா அதுக்குண்டான பயிற்சி எடுத்தால் தானே முடியும். இப்போ நீங்கள் ஒரு பாடகர் ஆகணும்னா பாட்டு கற்றுக்கணும், ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னா அதுக்கு நேரத்தை போட்டு அதை முறைப்படி கற்றுக்கிட்டா தான் நீங்கள் கிரிக்கெட் பிளேயர் ஆக முடியும். ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டில் நீங்கள் பெரிய ஆள் ஆகணும்னா அந்த சப்ஜெக்டை உட்காந்து முறைப்படி கற்றுக்கணும், அதுக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணும். கான்சன்ட்ரேஷன் அதுவும் அப்படித்தான். ஒரு கான்சன்ட்ரேஷன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்னுடைய கான்ஷியஸ்னஸ், அதாவது விழிப்புணர்வை. முதல்ல உங்களுக்கு இன்னொரு விஷயம் புரியல. மனம் அலைப்பாயுது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. மனம் அலைப்பாயவில்லைங்க. உலகத்தில் யாருக்குமே 100க்கு 99% மக்களுக்கு தெரியாத ஒரு உண்மையை சொல்கிறேன். மனம்ங்கிறது எங்கேயுமே போகலை, அது ஒரே இடத்துல தான் இருக்குது. அது ஒரு இடத்துல அப்படியே இருக்குது. அது ஒரு வீடு மாதிரி, ஒரு பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ். உங்களோட மைண்டுங்கிறது உங்களுடைய ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ். அதில் பல ரூமுகள் நீங்கள் கட்டி வச்சுருக்கீங்க, பலவிதமான கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ ஒரு வீடு மாதிரின்னு வச்சுக்கோங்க. பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு, டைனிங் ஹாலு, ட்ரெஸ்ஸிங் ரூமு, வெராண்டா, கார் பார்க்கு, டெரஸ்ன்னு வச்சுருக்கிற மாதிரி பலவிதமான அங்கே அடுக்குகளாக அங்கே இருக்குது. அதில் சந்தோஷத்துக்கான ஒரு ரூமு, வெறுப்புக்கான ஒரு ரூமு, பணத்துக்கான ஒரு ரூமு, கோபத்துக்கான ஒரு ரூமு, அன்புக்காக ஒரு ரூமு, இந்த மாதிரி பலவிதமான ரூமுகள் இருக்குது. இப்போ உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா உங்களுடைய விழிப்புணர்வு, அதாவது கான்ஷியஸ்னஸ் அதைத்தான் விழிப்புணர்வு என்று அழைக்கிறோம். நீங்கள் இப்போ இந்த கணத்தில் கோவப்பட்டு யாரையோ திட்டுறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ கோப ரூமுக்குள்ளே போய் உட்கார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய மனதில் கோபம்ங்கிற ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்கீங்க. நீங்கள் பர்மனெண்ட்டாக அங்கே உட்கார மாட்டீங்க, கொஞ்ச நேரத்தில் மாறிடுவீங்க. திடீர்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வந்தோன்னே இப்போ சந்தோஷமாயிட்டீங்க. இப்போ மனம் மாறல, இது தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக அங்கே இருக்குது. நீங்கள் இந்த ரூமுக்குள்ளே போய் அனுபவிச்சுட்டு வந்தீங்க, அந்த ரூமில் போய் அனுபவிச்சுட்டு வந்தீங்க. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ நீங்கள் விழிப்புணர்வாக நான் பேசுகிறத கேட்டுட்ருக்கிறீங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் எல்லாருமே கடைசியாக ட்ரிப்பு எந்த ஊருக்கு நீங்கள் டூர் போனீங்களோ அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அந்த டூர் போனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கடைசியாக ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை உங்கள் ஃபேமிலி கூடயோ டூர் போனது உங்களுக்கு எங்கே போனீங்க, எப்படி போனீங்க, யார் கூட போனீங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்க, காரில் போனீங்களா, பஸ்ஸில் போனீங்களா, ஃப்ளைட்டில் போனீங்களா, எத்தனை நாள் தங்குனீங்க, அங்கே என்னெல்லாம் சாப்பிட்டீங்க? இந்த மாதிரி ஒரு 100 கேள்வி இப்போ நான் கேட்டேன்னா
இப்போ உங்கள் விழிப்புணர்வு என்ன ஆகும்னா, நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற அந்த ட்ரிப்பு போன விஷயத்தில் மைண்டில் ஒரு இடத்துல ஸ்டோரேஜில் வச்சுருக்கீங்கல்ல, அங்கே போய் பார்க்கும். நான் இங்கே போனேன்ல, அவன்லாம் என் கூட வந்தான்ல, ஆமாம்ல, நம்ம அந்த கொடைக்கானலில் அந்த ரிசார்ட்டில் தங்கியிருந்தோம்ல, அப்போ இன்னெல்லாம் சாப்பிட்டோம், இந்த 3 நாள் தங்கியிருந்தோம் அப்படின்னு. இப்போ என் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த இடத்துல இருந்த உங்கள் விழிப்புணர்வு உங்கள் ட்ரிப்பு இருக்கிற இடத்துக்கு போச்சு. இப்போ நான் அடுத்தது ஒரு கேள்வி கேட்குறேன். கடைசியாக எந்த கல்யாணத்துக்கு நீங்கள் போனீங்க? உங்கள் சொந்தக்காரங்க கல்யாணமா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கல்யாணமா? அது என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்க? யார் கூட போனீங்க? எந்த ஊருக்கு போனீங்க? உள்ளூரா வெளியூரா? எத்தனை நாள் அங்கே தங்குனீங்க? அந்த கல்யாணத்தில் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் அட்டன் பண்ணீங்க? என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்க? ரிசப்ஷனுக்கு என்ன போட்டிங்க? மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு என்ன போட்டிங்க? முகூர்த்தப்போ என்ன போட்டிங்க? பொண்ணு மாப்பிள்ளை என்ன ட்ரெஸ் பண்ணி? இந்த மாதிரி ஒரு 100 கேள்வி நான் கேட்குறேன் அப்படின்னா, இப்போவே உங்கள் மைண்டு இல்லை, உங்கள் கான்ஷியஸ்னஸ்ஸு அந்த மனதில் அந்த திருமணம் என்ற ஒரு விஷயம் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குதோ அங்கே போய் பார்க்குது. அங்கே எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்குது. இப்போ நல்லா கவனிங்க. உங்களுடைய கான்ஷியஸ்னஸ்ஸு இப்போ எங்கிட்ட நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்கு. திடீர்னு ட்ரிப்பு போன இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துச்சு. திடீர்னு கல்யாணத்தை போய் பார்த்துட்டு வந்துச்சு. இப்போ பல இடங்களுக்கு இது தெரியுது. இப்படி உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் இப்போ இந்த விழிப்புணர்வுன்னு சொல்லக்கூடியது எங்கெங்கேயோ தெரியுது இந்த மைண்டுக்குள்ள. இப்போ இதனுடைய கட்டுப்பாடு உங்ககிட்ட கிடையாது. ஏன்னா இது எப்படி, இந்த கான்ஷியஸ்னஸ்ங்கிறது என்ன, இதை எப்படி வேலை செய்து, இதுக்கும் மனதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, இது எப்படி இயங்கி கொண்டு இருக்குது, இந்த சயின்ஸே உங்களுக்கு தெரியாதே. இப்போ உங்கள் கார் இருக்குது சார், இந்த கார் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு வாகனம் இருக்குது. இந்த வாகனத்தை வச்சு இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னா அந்த ரூட்டு தெரியும். அந்த காரை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது ரெண்டும் தெரிஞ்சால் நீங்கள் கரெக்டாக ஆஃபீஸ்க்கு போயிடுவீங்க. இப்போ உங்களுக்கு காரும் தெரியல, வாகனமும் தெரியல. அந்த வாகனத்தை எப்படி ஓட்டணும், கியர் எப்படி போடணும், வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு ஸ்டியரிங் எப்படி பிடிக்கணும், கிளச்சை எப்படி பிடிக்கணும், எப்படி போடணும், இண்டிகேட்டர் எந்த ரூட்டில் போகணும், டிராஃபிக் இருக்கும், இது எதுவுமே தெரியவே இல்லை. அப்புறம் எப்படி சார் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? நீங்கள் எதை தெரிந்திருக்கிறீர்களோ அதில் எதில் பழக்கப்பட்டு இருக்கிறீர்களோ. இப்போ இன்றைக்கி ஒரு தடவை கார் எடுத்துட்டீங்க, ஃபஸ்ட் டைம் தடுமாறுவீங்க, 2வது தடவை எடுப்பீங்க, கொஞ்சம் நல்லா ஓட்டுவீங்க. ஒரு 100 தடவை நீங்கள் அதை பழகிட்டீங்கன்னா ரொம்ப சுலபமாக வண்டி ஓட்டலாம். இப்போ அதே தான் சார் இங்கேயும். இந்த விழிப்புணர்வுனா என்ன, இந்த மனம்னா என்ன தெரியல, கான்சன்ட்ரேஷன்னா என்ன தெரியல. இப்போ நீங்கள் எதுக்கு ரொம்ப பழகியிருக்கீங்க தெரியுமா? டிஸ்ட்ராக்ஷனுக்கு பழகியிருக்கீங்க. எது நீங்கள் பழக்கப்படுத்துகிறீங்களோ அது உங்களுக்கு ஈஸியாக வரும். என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, குருஜி ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறேன் குருஜி, ஆனால் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது குருஜி. கரெக்டு, கான்சன்ட்ரேஷன் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அது நீங்கள் பழகவே இல்லையே. எது பழகி இருக்கீங்களோ அது ஈஸியாக இருக்கும். இப்போ பாட்டு, நான் 20 வருஷமாக பாட்டு பாடுறேன் அப்படின்னா என்னால் ஈஸியாக பாட முடியும். நீங்கள் பாட்டே பாடலை, படாத பாடுபடுவீங்க, கஷ்டப்படுவீங்க. இப்போ அதே நீங்கள் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் 20 வருஷமாக பண்ணுறீங்க, உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன, நான் ஒரு பாடகன், நான் போய் கம்ப்யூட்டரில் உட்கார சொன்னால் நான் கஷ்டப்படுவேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். எதுக்கு நீங்கள் பழகியிருக்கீங்களோ அது உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சிட்ருக்கிறீங்க. இப்போ ஒரு புக்கை எடுத்து படிக்கிறீங்க. இப்போ இந்த புக்கை ஒரு மணி நேரத்துக்கு படிக்கலாம் அப்படின்னு ஒரு டைம் ஒதுக்கி படிச்சிட்ருக்கிறீங்க. இப்போ இதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு காலிங் பில் அடிக்குது. போஸ்ட்மேன் ஒரு கவரை கொடுக்குறான். அந்த கவரை பிரித்து பார்த்தீங்க, அது என்னென்னா பேங்க்லேருந்து உங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு வந்திருக்கு. ஆஹா, நம்ம கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணோம்ல, அது வந்துருச்சு. என்ன பேங்க்கு? ஓ, ஐசிஐசிஐ பேங்க்கா? ஓ, இந்த பேங்க்கா? கரெக்டு. நாளைக்கு நம்ம ட்ரிப்பு போகணும்ல, அதுக்கு கார்டு வேணும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம், கையில் காசு வேறு இல்லை, சூப்பர்ப்பா அப்படின்ட்டு அந்த கிரெடிட் கார்டை திறந்து இப்படி பார்க்குறீங்க. அதில் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு போட்டிருக்கு. டப்புன்னு ஒரு கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த கார்டை ஆக்டிவேட் பண்ணுறதுல உள்ளே போயிட்டீங்க. கார்டை ஆக்டிவேட் பண்ணி உள்ளே போகும்போது, அதை ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே படக்குன்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருது. டப்புன்னு இப்படி எடுத்து பார்க்குறீங்க. ஏய்,
வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்டு, கண்ணா இன்றைக்கி மத்தியானம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்குது, டிக்கெட்டு வாங்கலாமா? ஐயோ மறந்தே போச்சே, டிக்கெட்டு வாங்க சொல்லுவோம், உனக்கும் சேர்த்து எடுக்குவாடா, நீ உடனடியாக எனக்கு கால் பண்ணு அப்படி. உடனே டப்புன்னு கால் பண்ணுறீங்க, மாப்பிள்ளை டிக்கெட்டு போட்டுருடா, நான் மத்தியானம் வந்துடுறேன், நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறீங்க. ஃபோனை வச்சோன்னா, ஆஹா இன்றைக்கி மத்தியானம் கிரிக்கெட் மேட்ச்சு, இதுக்கு நம்ம என்ன ட்ரெஸ் போடலாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் நான் மேட்ச்சை நேரில் போய் பார்க்க போகிறேன், என்கிட்ட ட்ரெஸ்ஸு என்ன இருக்குன்ட்டு நேராக கப்போர்டுக்கு ஓடுறீங்க. கப்போர்டு கூடி அங்கே என்ன ட்ரெஸ் இருக்குதுன்னு பார்த்தா அங்கே நீங்கள் கேட்ட ட்ரெஸ்ஸு இல்லை. ஐயோ அந்த பிளாக் டிஷர்ட்டு அந்த பேண்ட்டு இருந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் இன்றைக்கி. அம்மாட்ட போய், அம்மா அந்த டிஷர்ட் எங்கம்மா, நான் எடுத்து வைக்க சொன்னேன், டே அது அயனுக்கு போயிருக்குடா அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. உடனே அந்த அயன்காரனுக்கு ஃபோனை போடுமா, முதல்ல அவனை உடனே கொண்டு வர சொல்லுமா, மத்தியானம் 2 மணிக்கு நான் மேட்ச்சுக்கு போகணுமா. டப்புன்னு அவனுக்கு அயன்காரனுக்கு ஃபோனை போட்டு, சார் அது சாயங்காலம் தான் சார் வரும். ஐயோ சாயங்காலமா, நான் மத்தியானம் மேட்ச்சுக்கு போகணும்டா, எனக்கு அந்த கருப்பு கலர் டிஷர்ட் நான் போடணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயோ அது இல்லையா? உடனே என்ன பண்ணுறது, சரி போகிற வழியில் ஒரு டிஷர்ட் ஒரு கடையில் நின்று ஒரு டிஷர்ட்டை வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு பார்த்தா பாருங்கள், நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி புக்கை படிக்கலான்னு எந்திரிச்சு உட்காந்தீங்க, அது மறந்து போச்சு. ஒரு கொரியர்காரன் வந்தான், ஒரு கார்டை எடுத்து கார்டை ஆக்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்க, அதையும் பண்ணலை. அதுக்கப்புறம் கிரிக்கெட் மேட்ச் போகணுன்னு முடிவு பண்ணிட்டு ஃபோனை போட்டிங்க. அதுக்கு அப்படியே பார்த்தா நம்ம எதை ஆரம்பிக்கணும்னு நினச்சோமோ அதை விட்டுட்டு ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷனில் போயிட்டோம். இப்போ வாழ்க்கை பூரா நீங்கள் இதே மாதிரி பழகிட்டீங்க அப்படின்னா இது என்ன ஆகும்னா, உங்களுடைய ஆள் மனதில் ஓஹோ இவனுடைய வாழ்க்கை இப்படி தான் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் போல் அப்படின்னு உங்களுடைய ஆள் மனம் புரிந்து கொள்ளும். நான் இதுவே ஒரு ஹேபிட்டாக மாறிடும். நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அந்த வேலையில் நாய் வாய் வச்ச மாதிரி பிரித்து இப்படியே பண்ணி நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சுங்க. நவ் யூ ஆர் கிரியேட்டிங் அ பேட்டர்ன். நீங்கள் ஒரு பழக்க வழக்கத்தை, டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. இப்போ என்ன ஆகிடும், இது உங்களுக்கு ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா எதை நீங்கள் பழகுகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, குருஜி நான் இந்த வேலையை செய்யலான்னு நினைக்கிறேன், அப்போ தாங்க எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கால் வரும், என்னால் அதை பண்ண முடியும். நான் டிஸ்ட்ராக்ட் ஆகணும்லாம் ஆகலை குருஜி, எனக்கு அந்த கால் வருது, நான் என்ன பண்ணுறது? சார் கால் வந்தாலும் எடுக்கவே கூடாது சார், அது எவ்வளோ பெரிய முக்கியமான காலாக இருந்தாலும் எடுக்கக்கூடாது. அப்போ தான் ஏன் அந்த கால் வருது அப்படின்னா, நீங்கள் ஒரு பேட்டர்னை க்ரியேட் பண்ணிட்டீங்க, அது பிரபஞ்சத்துக்கு போயிடுச்சு, கடவுள் பார்க்குறாரு, ஓஹோ நீ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் பழகியிருக்கியா, உனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த அண்ட சராசரமும் பிரபஞ்சமும் முடிவு பண்ணி உன்னைய டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது தற்செயலாக நடக்கலைங்க, இது நீங்கள் விரும்பி கேட்டதுனால இது நடக்குது, இது ஆக்சிடெண்ட்டாக நடக்கவே கிடையாது. இப்போ நான் இந்த மாதிரி வகுப்பு எடுக்கிறேன், 10 மணி நேரம் ஒரு வகுப்பில் உட்காந்துருப்பேன். இந்த 10 மணி நேரம் நான் வகுப்பில் உட்காந்துருக்கும் போது எத்தனை கால் வரும்? நிறைய பேர் 1 மணி நேரம் நான் ஃபோனை இல்லாமல் இருந்தால் நெஞ்சு வலி வருது, சரியா? இப்போ 10 மணி நேரம் நான் ஃபோனே எடுக்காமல் உட்காந்துருப்பேன், எனக்கு ஒரு வலியும் வராது. நான் போய் என் ஃபோனை எடுத்து பார்த்தா ஒரு கால் கூட வந்திருக்காதுங்க. அப்படின்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு இருக்கிறத விட எனக்கு லட்சக்கணக்கான பேர் எனக்கு தெரியும். ஆனால் அது கூட இந்த லட்சக்கணக்கான பேருக்கு இன்னொரு விஷயம் தெளிவாக என்ன தெரியும்னா, குருஜி இந்த வகுப்பில் இருக்கும்போது யார் கூப்பிட்டாலும் ஃபோன் எடுக்க மாட்டாருங்கிறதும் அவங்களுக்கு மெசேஜ் போயிடுச்சு. அதனால் யாருமே என்னை கூப்பிடவே மாட்டாங்க. இதே எனக்கு சாயங்காலம் 8 மணிக்கு நான் வகுப்பு முடித்து 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்னை கால் பண்ணுவாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்னை நான் செட் பண்ணிட்டேன். அதனால் யாருமே என்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இது இது இப்படித்தான் நான் வாழணும், இதை ஒரு ஹேபிட்டாக நான் மாற்றிருக்கேன். அப்போ என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட செயலில் தான் நான் வைப்பேன். அதை செய்யும்போது இடியே விழுந்தாலும் நான் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டர்னை நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டே போகிறேன். இது என்னுடைய ஆள் மனதில் ஒரு பதிவாக போகும். இது எப்போ பதிவாக ஆயிடுச்சோ இப்போ என் லைஃப் டிஸ்டர்பே ஆகாது. இதை எப்படி பண்ணணும்?
இந்த கான்சன்ட்ரேஷனை எப்படி கொண்டு வரணும், இதுக்கு பலவிதமான டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதைத்தான் நம்ம வகுப்பில் கற்றுக் கொடுக்குறோம். இதை யாருமே எந்த ஸ்கூல்லையுமே கற்றுக் கொடுக்கல. இந்த விழிப்புணர்வு எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். மனம்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதை கொண்டு வர்றதுக்கு வில் பவர்னு சொல்கிறோம். வில் பவர் அது இருக்கணும். கான்சன்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத கற்றுக்கிட்டு இதை நம்ம பயிற்சியாக நம்ம பண்ணிட்டோம்னா கவன சிதறல்கள் வராது. நல்லா புரிஞ்சுக்கணும். எதை நீ பழக்கப்படுத்துகிறாயோ அது உனக்கு சுலபமாக வரும். நல்ல விஷயங்களை நீ பழக்கமாக வைத்து கொண்டால் நல்ல விஷயங்கள் தானாக நடக்கும், இயல்பாக நடக்கும். காலையில் 5 மணிக்கு டெய்லி எந்திரிக்கணும்னு டெய்லி அலாரம் வைக்கிறீங்க, உங்களால் எந்திரிக்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு அது ஸ்ட்ராங்கான வில் பவர் இல்லை. அப்போது மாறி மாறி நீங்கள் எந்திரிக்கிறீங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, இதுவே ஒரு பேட்டர்னாக உள்ளே போய் பதிவாயிடுச்சு. உள்ளே பதிவான உடனே அந்த ஆள் மனதில் என்ன பதிவாயிருக்கோ அதுதானே வேலை செய்யும். இப்போ நீங்கள் நாளைக்கு காலையில் 5 மணிக்கு நீங்கள் மாற்றி மாற்றி தானடா பதிவு பண்ணியிருக்க, அப்புறம் எப்படி நீ 5 மணி, நீ நாளைக்கு 7 மணிக்கு எந்திரி அப்படின்னு உங்களை எந்திரிக்க விடாது. அடுத்த நாள் 10 மணிக்கு எந்திரி, அடுத்த நாள் 6 மணிக்கு எந்திரி, அடுத்த நாள் 7:30 மணிக்கு எந்திரி, இப்படி மாறி மாறி போகும். இது ஈஸியாக நடக்கும். ஆனால் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பாட்டி இருப்பாங்க, 90 வயசு பாட்டி இல்லை 85 வயசு பாட்டி. அவங்க பார்த்தா அசால்ட்டாக காலையில் 4 மணிக்கு டெய்லி எந்திரிப்பாங்க. எஃபர்ட்லெஸ்ஸாக எந்திரிப்பாங்க. அவங்களுக்கு அலாரமே வேண்டாம். ஏன்னா அவங்க அந்த பேட்டர்னை உள்ளே ஆல்ரெடி பதிவு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ அலாரம்லாம் தேவையில்லை. சுட்டு போட்டாலும் படுத்தா டவால்னு 4 மணிக்கு முழிப்பாங்க. எப்படி பாட்டி இப்படி எந்திரிக்கிறீங்க? பெரிய அதிசயம் ஒன்றும் இல்லை. நீ எதுக்கு பழகி இருக்கிறாயோ அதுதான் நடக்கும். அதை முதல்ல மாற்றும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ வேறு பேட்டர்னில் இருந்து நீங்கள் இன்னொரு பேட்டர்னுக்கு மாறுற வரைக்கும் தான் கஷ்டம். அந்த பேட்டர்னை மாற்றி பதிவு பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அது ஈஸியாக வந்துடும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதைத்தான் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை நீ இன்றைக்கி செய்ய ஆரம்பிக்கிற அப்படின்னா இதை நீ தொடர்ந்து 48 நாள் செய்யணும்னு சித்தர்கள் சொல்கிறான். என்ன காரணம்னா 48 நாளுங்கிறது ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தை 48 நாள் ஒருவன் விடாமல் போராடி செய்கிறானோ அதுக்கப்புறம் அவனுக்கு அது ஈஸியாக மாறிடும். அது ஈஸியாக மாறுறதில்ல, அது பழக்கமாக மாறிடும். பழக்கமாக மாறுறதுனா என்ன அர்த்தம்னா அவனுடைய ஆள் மனதில் ஒரு என்ட்ரி போயிடும். அப்போது அதை தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணும், அது தானாக நடக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போது இது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் உங்களால் அதை கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னா சிம்பிள், நீங்கள் டிஸ்ட்ராக்ஷனுக்கு பழகியிருக்கீங்க. ஸோ டிஸ்ட்ராக்ஷன் தான் வரும். அது கான்சன்ட்ரேஷனுக்கு பழகிட்டிங்கன்னா கான்சன்ட்ரேஷன் சுலபமாகிடும், ஃபோக்கஸ் வந்துடும். விழிப்புணர்வுக்கு நீங்கள் பழகிட்டிங்கன்னா எப்போவுமே விழிப்பாக இருப்பீங்க. இதுதான் மிகப்பெரிய ரகசியம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.